8ஆம் அதிகாரம் 21வது வசனம். எஸ்ராவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 21. உபவாசத்தை கூறினேன். உபவாசம் கொண்டு வரக்கூடிய 12 ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் சொன்னார், நீயோ உபவாசிக்கும் பொழுது என்று சொல்லி மத்தேயு 6:16-17 சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஆண்டவர் 6ஆம் அதிகாரத்திலே 7 முக்கியமான சத்தியங்களை சொல்லி இருக்கிறார். அதில் 3 சத்தியங்கள், நீ தர்மம் செய்யும் பொழுது, நீ ஜெபம் பண்ணும் போது, நீயோ உபவாசம் செய்யும் போது என்று 3 மிகப்பெரிய உன்னதமான சத்தியத்தை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லும் போது 7 காரியங்களை அங்கே உபவாசிக்கும் பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் செயல்படுத்தக்கூடிய காரியம் என்ன என்பதை குறித்து அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்னென்ன காரியம் என்று சொல்லி கடந்த நாளில் நாம் என்ன செய்தோம்? கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம், அகாவா என்ற ஒரு நதியண்டையிலே ஒரு மிகப்பெரிய உபவாச நாளை எஸ்ரா முன்குறிக்கிறார். 1176 பேர் இணைந்து அந்த உபவாசத்தை ஏறெடுக்கிறார்கள். அந்த 1176 பேர் இணைந்து அந்த உபவாச நாளை குறித்து அவர்கள் செயல்படும்படியாய் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இந்த உபவாசம் என்பது ஒவ்வொரு யூதர்களும் ஏறெடுக்க வேண்டியது ஒன்று. அது ஒரு நித்திய கட்டளை என்று சொல்லி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். நித்திய கட்டளையாய் இருக்கிறது. இந்த உபவாசத்தில் 3 காரியங்களை அவர் அங்கே வைக்கிறார். ஒன்று, நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும். உபவாசத்திலே நாம் எதை எதிர்பார்க்கிறோம், நாம் என்ன காரியங்களை தேவனிடத்திலே எதிர்பார்க்கிறோம் என்பதல்ல, நாம் என்ன காரியங்களை வேண்டுகிறோம் என்பது அல்ல. ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நீர் எனக்கு இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்பதற்கு முன்பாக ஒரு 3 காரியங்களை ஒவ்வொரு பிள்ளைகளும் செய்ய வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. காரியத்துக்காக வாசம் பண்றீங்க, நல்லது. அந்த காரியத்தை பெறுவதற்கு முன்பதாக நாம் தேவனிடத்திலே, சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு காரியம், 3 காரியம். நாம் இந்த 3ஐயும் செய்யாதனாலதான் ஆண்டவரிடத்திலே உபவாச ஜெபம் என்று சொல்லி ஆண்டவரை எதிர்பார்க்கிற முழு காரியங்களை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. முதல் காரியம் அவர் சொல்றாரு, எல்லாம் இணைஞ்சு நாமெல்லாம் சேர்ந்து தேவனுடைய ஆலயத்தின் பணிக்காக கடந்து போறோம். அந்த காரியங்கள் செய்து முடிக்கணும். அதுக்கு முதல்ல நம்மளை நாம தயார் பண்ணணும். என்ன தயார்படுத்தணும்? முதல்ல இந்த காரியங்களை தேவன் நமக்கு செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் முதலாவது தங்களை தேவனுக்கு முன்பதாக தாழ்மை உடையவர்களாய், ஆத்மாவை தாழ்த்துகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அதற்காக உபவாசம் இருக்க வேண்டும். முதல்ல ஆண்டவர்கிட்ட நம்ம எதை எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் அதை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக ஆண்டவர்கிட்ட முதல்ல என்ன செய்யணும்? உபவாசத்தில், ஆண்டவரே என்னை நான் தாழ்த்துகிறேன், என்கிட்ட இருக்கிற பெருமை போகணும், என்கிட்ட இருக்க மேட்டிங் போகணும், என்கிட்ட இருக்க அகந்த போகணும். எல்லா இந்த காரியங்கள் வெளியே போய் ஆண்டவரே எனக்குள்ளே தாழ்மை வரணும், எளிமை வரணும், உடைய சமூகத்தில் என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற ஒரு காரியம் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட உபவாசம் பண்ணணும். உபவாசத்துல முதல்ல ஆண்டவர்கிட்ட நாம கேட்கிற காரியம் இதுவா இருக்கும்.
தன்னை தாழ்த்தினாதான். உங்க இருதயம் தேவனுக்கு முன்பாக தாழ்மை உடையதாய் மாறும் பொழுதுதான் உங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்படும். உங்கள் ஜெபங்களை ஆண்டவர் கேட்பார். அது வரைக்கும் அவர் கேட்கவே மாட்டார். உபவாச ஜெபம் ஒரு மனிதனுடைய ஆத்மாவை தேவனுக்கு முன்பாக தாழ்மையின் வடிவாக மாற்றும் தன்மையுடையது. உண்மையா உபவாசம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன பிரகாரம் உபவாசம் இருந்தீங்கன்னா, உபவாசத்தில் ஆண்டவர் சொன்ன 7 காரியத்தின் பிரகாரம் செஞ்சு உபவாசம் என்று இருக்கும்போது, அந்த உபவாசம் என்கிற அந்த காரியம் ஒரு மனிதனுடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக தாழ்மையுள்ள இருதயமாய் மாற்றியது. நம்ம தாழ்மையா மாறாததுக்கு காரணம் என்ன? நான் உபவாசம் பண்ணல. உபவாசம் என்று சொல்லிக் கொண்டு அன்றாட வேலைகளை செய்து கொண்டு இருப்பதல்ல உபவாசம். உபவாசம் என்பது ஆண்டவர் சொன்ன 7 காரியங்கள். தேவனுடைய சமூகத்திலே அதை செய்து நாம் என்ன செய்ய வேண்டும்? உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசத்தினுடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கி தேவனுக்கு முன்பாக அவருடைய இருதயத்தை தாழ்மையுள்ள இருதயமாக முதலாவது மாற்றும். அல்லேலூயா. தாழ்மைக்குரிய காரியங்களை வந்தாதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை நீ தாழ்த்து, உன் தேவைகள் எல்லாம் நான் சந்திப்பேன். கையை விட்டு எல்லாம் சொல்லுவோமா? நம்ம தாழ்மை, ஏன்னா நம்ம சாதாரண நம்ம வாழ்க்கையில தாழ்மை வருவதே இல்லை. தாழ்மை வராது. அந்த மேன்மை இருக்கிற வரைக்கும், அகந்தை இருக்கிற வரைக்கும், தன்னை மேன்மையாக நினைத்துக் கொள்கிற காரியம் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் உபவாசித்து சொல்லுகிற ஜெப குறிப்புகளுக்கு ஒருபோதும் பதிலை பெறவே முடியாது. ஏற்கனவே சொன்னபடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு மேலாக, வானம் பூமி பூதலத்தோடு எல்லாருடைய நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்வை பெற வேண்டும் என்று சொன்னால், அவர் மனுஷகுமாரனாய் காணப்பட்ட போதிலும் அவர் தேவனுக்கு முன்பாக வந்து என்ன செய்ய வேண்டும்? தன்னை தாழ்மைப்படுத்த வேண்டும். ஆகையினால் தான் அவர் இரவும் பகலும் 40 நாள் அவர் உபவாசம் இருந்தார். அந்த உபவாசமானது தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக அவருடைய இருதயத்தை தாழ்மைப்படுத்தியது. அது ஒரு நித்திய கட்டளை. அந்த கட்டளையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியே செய்து கீழ்ப்படித்ததினாலே அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் மனத்தாழ்மை உள்ளவனாய் இருக்கிறேன். சிலுவையின் மரண பரியந்தமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தாழ்மையை அவர் சுதந்திரிக்கத்தக்கதாக அந்த தாழ்மை உடையவராகவே காணப்பட்டார். ஆகையினால் தான் பிதாவாகிய தேவன் அந்த தாழ்மையை பார்த்துதான் அவர் பெரிய ஒரு உயர்வை அங்கே கட்டளையிட்டார். கையோட்டி எல்லாம் சொல்லுவோம். அல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களிலே சொல்லப்பட்ட ஒரு காரியம், அவர் தேவனுடைய குமாரனாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷனாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த தாழ்மை வருவதற்கு காரணம் என்ன? இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்து தேவனுடைய நித்திய கட்டளையை நிறைவேற்றினபடியினாலே தேவன் அவருடைய இருதயத்திற்கு அந்த தாழ்மையை கொடுத்தார். அதை பெற்ற உடனே இப்ப 9ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இயேசு உயர்வுக்கு காரணம் தன்னை தாழ்த்துகிற அனுபவம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே, உன் வேலை ஸ்தலத்திலே, உன் தொழில் பண்ணுகிற காரியங்களிலே உனக்கு ஒரு உயர்வு வேணுமா? நீ படிக்கிற ஸ்தலமா இருந்தால், எந்த ஸ்தலமா இருந்தாலும் தேவன் உன்னை உயர்த்த வேண்டும் என்றால் தேவனுக்கு முன்பாக உங்களை நீங்கள் தாழ்த்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த தாழ்மை எப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும்? உபவாசம் இருந்து ஃபாஸ்டிங் போட்டா தான் வரும், அது வழியே இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார். 40 நாள் போட சொல்லல. 40 நாள் உடைய அநேகர் சொல்லுவாங்க, எல்லாரும் நம்மளும் 40 நாள் போடுவோம், 40 நாள் ஃபாஸ்டிங் போடுவோம் என்று சொல்லுங்க. 40 நாள் உபவாசம் போட்டது 4 பேர் தான் வேதத்துல.
உலகத்தில் உள்ள பெரிய பெரிய ஊழியக்காரன் போடலாம் தவறு இல்லை. அவங்க தேவனுடைய ரகசியங்களை பெற்றுக் கொள்வதற்காக. ஒரு சாதாரண ஒரு விசுவாசியா இருக்கிறவங்க 40 நாள் உபவாசம் பண்ணித்தான் ஆசீர்வாதத்தை பெறணும்னு சட்டம் இல்லை. உபவாசம் இருக்கு, அது ஒரு நேரம் இருந்தாலும் அல்லது என ஏற்கனவே சொல்லப்பட்டபடி மொத்தம் எத்தனை பேர் சொன்னேன்? உபவாசத்துல 410 பேர் உபவாசம் இருந்தார்கள் இல்லையா? 410 பேர். எத்தனை நாட்கள் உபவாசம் இருந்தார்கள் என்று சொல்லப்படாத 15 பேர். ஒரு நாள் உபவாசம் இருந்தவங்க 8 பேர். அந்த ஒரு நாள் உபவாசம் இருந்தவங்களுக்கும் ஆசீர்வாதம் கொடுத்தா. ஒரு நைட் ஃபுல்லா பாஸ்டிங் இருந்தாங்க ஒரே ஒரு ஆளு, அவனையும் ஆசீர்வதித்தா. 3 நாட்கள் பாஸ்டிங் இருந்தாங்க கர்த்தர், அவருக்கு 3 நாட்கள் பாஸ்டிங் இருந்தவங்க 3 பேர், அவரையும் ஆசீர்வதித்தா. 7 நாட்கள் பாஸ்டிங் இருந்தவங்க 2 பேர், அவரையும் ஆசீர்வதித்து அவங்க எதிர்பார்த்த காரியங்களை கர்த்தர் கொடுத்தா. 276 பேர் ஒரே நேரத்துல பாஸ்டிங் இருந்தாங்க, அவர்களையும் தேவன் சேதம் பண்ணி பாதுகாத்தாங்க. அல்லேலூயா. சோ எத்தனை நாட்கள் அல்ல, நாம் எப்படி உபவாசம் இருக்கிறோம்? தேவன் சொன்ன பிரகாரம், வேதம் சொன்ன பிரகாரம், கிறிஸ்து சொன்ன பிரகாரம் உபவாசம் பண்ணீங்கன்னா அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும்? வெற்றியாய் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஃபாஸ்டிங் போட்டீங்கன்னா போதும், உடனே மைண்ட் இருக்கு அது ஒரு லிஸ்ட் கொடுங்க பாருங்க. ஃபாஸ்டிங் உடனே முதல்ல அந்த தட்டு கொண்டு பாத்திரத்தெல்லாம் கழுவணும், ரைட். ரெண்டாவது அடுத்து ஃபாஸ்டிங், வாஷிங் மிஷின்ல துணியை போட்டுக்கிட்டே சோத்திரம் போடுவோம், ரைட்டு, சோத்திரம் போடுவோம். மூன்றாவது அன்னைக்கு தான் பாருங்க அந்த பழைய காய்கறிலாம் கிடைக்கும், அதெல்லாம் எடுத்து குருமா குழம்பு வைப்போம் என்று குருமா குழம்பு வைக்கிறது. இப்போ வரிசையா வச்சு முடிச்சுட்டு துணிமணிலாம் கிடைக்கும், மடிச்சு வைப்போம். எல்லாம் முடிச்சா மணி 12:15. அடுத்து ஒரு 15 நிமிஷம் நான் ஃபாஸ்டிங்ல இருக்கிறேன், பைபிளை வாசிச்சோம், ஸ்டோப் பண்ணோம், 1 மணிக்கு சமைச்சது சாப்பிட்டோம், ஃபாஸ்டிங் இருந்து முடிச்சிட்டேன். இந்த பாஸ்டிங்ல ஆண்டவர் சொல்லுவார், நீ எவ்வளவு நேரம் எனக்கு கொடுத்த, எந்த நேரத்துல எனக்கு கொடுத்த, நான் சொன்னபடி உபவாசம் இருந்திருக்கிறியா? அப்ப உபவாசம் என்று சொன்னால் காலையில சொன்ன என்ன செய்யணும்? தலைக்கு என்ன தேய்க்கணும் சொன்னால் அந்த காரியங்களை செஞ்சு ஆண்டவர் சொன்ன காரியம் செஞ்சு கரெக்டா ஆண்டவரோடு கூட இருக்கு. உபவாசம் போடணும் ஒரு மொழி போட்டுட்டீங்கன்னா, ஒண்ணு பிள்ளை காலேஜுக்கு போறதுக்கு போகாம இருக்கிறதுக்கு முன்னாடி போடுங்க. இல்ல அன்னைக்கு சமையல் வேலையில முதல் நாளே பழைய புளிக்குழம்பு ஏதாவது வச்சுட்டு அடுத்த நாள் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு, காய்கறி எல்லாம் வச்சுட்டு அதை ஒரு 10 நிமிஷம் வேலை செய்யணும். அதை மட்டும் செஞ்சுட்டா அது வரணும். புல்லுக்குள் எல்லா வேலையும் பார்த்துட்டு வாசம் கண்டால் ஆத்துமா தேவனுக்கு முன்பாக தாழ்மையா இருக்க முடியாது. சொல்லலாம் அல்ல, சொல்லுங்க, சத்தமா சொல்லுவோம். மீகாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று உனக்கு அறி. நன்மைனா என்ன தெரியுமா? தெரியும். நன்மை இன்னதென்று எனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய், இரக்கத்தை செய், தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தை உங்ககிட்ட எதிர்பார்க்க. ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்க்கிறது என்ன? மனத்தாழ்மை. இந்த மனத்தாழ்மை எப்படி வந்து கையை கட்டிட்டு முன்னாடி அப்படி தலையை குடிஞ்சு அப்படியே சோதனை பண்ணி ஜோம் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டு இருந்தா அது இல்லை மனத்தாழ்மை. உபவாசம் பண்ணு, ஆண்டவர் சொன்னபடி உபவாசம் பண்ணா மனத்தாழ்மை வரும். இதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். நான் சொல்லுவேன், யார் ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையா உபவாசம் பண்ணி மனத்தாழ்மையை எவர்கள் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாகவே கர்த்தர் ஜெபத்தை பதில் கொடுத்துருவார். கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. 1 ராஜாக்களின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 27, 28, 29 3 வசனங்களிலே அங்கே ஆகாப் ராஜா என்ற ஒருவனை நாம் பார்க்க முடியும். இந்த ஆகாப் ராஜா என்ன செய்கிறான்? வார்த்தைகளை கேட்ட போது, தனக்கு அழிவு வரப்போகுது, தனக்கு தன்னுடைய தேசத்துல பிரச்சனை வரப்போகுது என்று கேட்ட உடனே அவன் என்ன செய்யறான்? தன் வஸ்திரங்களை கிழித்தான், ரெட்டை போட்டுக்கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். வார்த்தை ரொம்ப முக்கியம். உபவாசம் பண்றான், அந்த உபவாசத்திலே தன்னை தாழ்த்துகிறான். பயங்கரமான பிரச்சனை, பயங்கரமான பாவம், அந்த காரியங்கள் செய்துட்டு ஆனாலும் அவன் என்ன செய்யறான்? தேவ சமூகத்தில் உபவாசம் தன்னை தாழ்த்துகிறான், அவனுடைய சமூகத்தை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறான். ஏன்னா பக்கத்து இருந்த ஒரு நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தின் மேல கனிமலை இவருக்கு கண்டு போய் அந்த தோட்டத்தை அபகரிச்சு அதை கீரை தோட்டமா மாற்றணும்னு சொல்லி
செயல்படக்கூடிய காரியங்கள், அதன் நிமித்தம் பயங்கரமான ஒரு கொலைக்கு நேராய் செய்யக்கூடிய ஒரு பயங்கர செயல்பாடுகளுக்குள்ளே கடந்து போனதினாலே தேவனுடைய பயங்கர கோபம் அவன் மேல் வருகிறது. அந்த கோபத்தினுடைய தண்டனை தன் மேல் வராதபடிக்கு பாதுகாக்க அவன் என்ன செய்தானாம்? உபவாசித்தான், தாழ்மையாய் தரித்து கொண்டான். அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி எலியாவுக்கு உண்டாயிற்று. ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? கையோடு சொல்லுங்களேன். என்ன செய்யறான்? எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறாங்க. தாழ்த்துறதை கண்டாக அவர் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால், அந்த வார்த்தை முக்கியம். ஆண்டவருக்கு முன்பாக அவன் ராஜாவா இருக்கிறான். அரசாங்கம் அவனுடையதா இருக்கிறது, ஆட்சி அவனுடையதா இருக்கிறது, பதவி அவனுடையது, எல்லா ஆளுகை அவனுடையதா இருந்தாலும் இப்ப ஆண்டவருக்கு முன்பதாக உபவாசம் பண்ணி ஆத்துமாவை தாழ்த்தினபடியினாலே அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் குமாரன் நாட்களில் அதை வரப்பண்ணுவேன் என்று சொல்லி தேவன் அவனுக்கு ஆசீர்வாதத்தை அங்கே கொடுக்கிறார். கை ஒன்றியால சொல்வான். இல்லை, கவனிங்க. உபவாசம் தாழ்மையை தரிக்க வைக்கும். தாழ்மை தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கை ஒன்றியால சொல்லுமா? உபவாசம் தாழ்மையை தரிக்க வைக்கும். தாழ்மை தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒவ்வொருத்தரும் நம்ம பெரிய ஆளாய் நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். அநேகருக்கு கொஞ்சம் பணம், ஐஸ்வர்யம், வசதி, வாய்ப்புகள், பட்டம், பதவி வந்துருச்சுன்னா இருக்கிறதே நான் தான் பெரிய ஆள் என்று நினைக்கிறேன். அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஆட்கள் உண்டு. நிறைய ஆட்கள் இன்னைக்கு, அநேக ஆட்கள் இந்த பயங்கரமான இது கோவிட்-19 தாக்கம் வந்த பின்பு அந்த யாவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற்றார்களோ அவர்கள் யாரும் அநேக நபர்கள் நான் கூட பேசியிருக்கிறேன். தலைவர்கள் சொல்லும்போது உடைந்த உள்ளத்தோடு இருக்கிறாங்க. பாஸ்டர், நான் மரணத்தினுடைய வாசலுக்கு போயிருக்கிறேன். மரணத்தினுடைய திகில் என்னை சூழ்ந்து விட்டது. நான் நினைக்கிறேன், அப்பொழுதுதான் நினைச்சேன், நான் பெரிய ஊழியக்காரன் என்று நினைத்தேன். பெரிய அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை பரிசுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு அநேக ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள், அநேக ஐஸ்வர்யம் இருக்கிறது என்று நினைத்தேன். ஆனால் அந்த தாக்கத்துக்குள்ளே நான் கடந்து போன பொழுது இவை எல்லாம் என்னை வீழ்ச்சியடை செய்தது. இவை ஒன்றும் எனக்கு இல்லை, தேவனுடைய கிருபை மாத்திரம் போதும் என்று நினைத்தேன். கர்த்தருடைய கிருபை தான் என்னை திரும்பவும் இந்த தேவ சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தியது என்று சொல்லி தங்களை முழுவதும் தாழ்த்துகிற ஒரு சாட்சிகளை இன்றும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. தேவத்தை சொல்லாமா? அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, உனக்கு இருக்கக்கூடிய ஆஸ்தி, அந்தஸ்து, ஐஸ்வர்யம் இதை நினைச்சு மேட்டிமை, பெருமை கொள்ளாதே. அது நன்றாக பெருக வேண்டும் என்று சொன்னால் செய்யக்கூடிய காரியம் என்ன? உங்களை நீங்கள் தாழ்த்துகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்கிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்றாரா? கிருபை 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 அளிக்கிறார். தாழ்மை வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா தேவனுடைய கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாருமே தேவனுடைய கிருபை பெறுவதற்கு தாழ்மை எங்கிருந்து வரும்? உபவாசிக்கும் பொழுது தாழ்மை வருகிறது. உபவாசத்துக்கு முன்பாக வரும் பொழுது உபவாசத்துடைய வல்லமை நம்ம இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன கொடுக்கிறது? அது தாழ்மையை கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழிகள் 15:33 சொல்கிறது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 14:11 சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். உயர்வின் ஆசீர்வாதங்கள், உயர்வின் ஆசீர்வாதங்கள். ஒரு வசனம் வாசித்தேன், ஆச்சரியப்பட்டேன். நீதிமொழி புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் பார்க்க முடியும். அங்கே ஆச்சரியமான ஒரு காரியம், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன். சொல்லுங்க, ஐஸ்வர்யமும் மகிமையும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சொல்லுங்க, ஐஸ்வர்யமும் மகிமையும். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, யார் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறார்களோ அந்த தாழ்த்துகிறவர்களுக்கு வரக்கூடிய பலன் என்ன கொடுக்கிறாங்க? முதல்ல ஐஸ்வர்யம். கையை தண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? எங்க வீட்டுல ஐஸ்வர்யம் இல்ல, பணம் இல்ல, வாழ்க்கையில வசதி இல்ல நினைக்கிறியா? உபவாசம் பண்ணி தேவனுக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி விட்டால் கர்த்தர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. அவர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தோட எதை கூட்டாரா? வேதனையை கூட்டார். இரண்டாவது என்ன வரும்? மகிமை.
ஐஸ்வர்யம் வந்தா மாத்திரம் போதாது, அடுத்து என்ன வரும்? மகிமை வரணும், வேதனை வரக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாம் பெரிய ஐஸ்வர்யம் மாத்திட்டாரு. அல்லேலூயா. ஒரு பெரிய சொந்த வீடை கட்டிட்டீங்க, கட்டினவங்க மேல் வீடை கட்டிட்டீங்க, அதே கட்ட பக்கத்துல இன்னொரு இடத்தையும் வாங்கி போறீங்க, கை தட்டவே மாட்டீங்க. சரியா? ஐஸ்வர்யம் பார்க்கல எப்படி இருந்தா அவங்க பாருங்க. நேற்று வரைக்கும் எனக்கு தெரியும் 10 வருஷம் ஒரே இடத்துல வாடகை கொடுத்துருந்தாங்க, எனக்கு பெரிய வீடு கட்டி பெரிய ஐஸ்வர்யமா மாறிட்டு ஐஸ்வர்யவதியாய் மாறிட்டாங்க. ரைட்டு. அப்படி அந்த மகிமை நல்லா கட்டி இருக்கிறாங்க. மகிமை வரும். அதோட கூட இல்ல, 2 வந்தாலும் பத்தாது, அதை கட்டி முடிச்சுட்டு செத்து போயிடக்கூடாது. நீங்க அனைவரும் அப்படிதான் கஷ்டப்பட்டு வீடு கட்டுவாங்க, வாழை கட்டி முடிச்சுட்டு அப்படியே கட்டி முடிச்சு அப்பாடா நான் கட்டிய மகா பெரிய வீடு முடிச்சு அவுட்டு, அவ்வளவுதான். ஜீவனுமா, ஜீவனோட அந்த வீட்டுல வாழணும். தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை வாங்கணும். தேவன் கொடுக்கிற, சொல்லுங்க, தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை வாங்கணும். அப்ப தேவன் கொடுக்கிற, சொல்லுங்க, தேவன் கொடுக்கிற வீட்டை வாங்கணும். சொல்லுங்க, தேவன் கொடுக்கிற. இப்ப உங்க மனசு ஒண்ணுமே இல்லையா? இப்ப சொல்லுங்க, தேவன் கொடுக்கிற வீட்டை வாங்கணும், தேவன் கொடுக்கிற காரை வாங்கணும், தேவன் கொடுக்கிற எல்லா பாத்திரங்களும் சொல்லணும். நீ என்ன வாங்கணும், அதை என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். அல்லேலூயா. அதை அனுபவிக்கணும். ஜீவனோட இருந்து அதை அனுபவிக்கும்படியான அனுக்கிரகத்தை தேவன் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக எவர்கள் தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு இதை கொடுக்கிறார். அல்லேலூயா. கையோட்டி எல்லாம் சொல்லாமா? அப்ப இந்த வசனம் வந்துருச்சு, இனிமேல் ஆண்டவர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க போறேன். அந்த ஐஸ்வர்யங்களுக்கு எப்படி சம்பாதிச்சாங்க, எப்படி கட்டினாங்க, இவன் அப்படி செஞ்சிருப்பான் இப்படி செஞ்சிருப்பான் இல்ல. மகிமை அப்படின்னா உண்மையில அவங்க ஜெபம் பண்ணி தேவ சமூகத்துக்குள்ளாக தங்களை தாழ்த்தினாலே தேவனுடைய மகிமை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல தன்னை தாழ்த்தி பாருங்க. நீ எதிர்பார்க்கிற படிப்பை ஆண்டவர் கொடுப்பார். என்ன படிக்கிற நினைவு பாருங்க, போட்டு தோச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. காலேஜ் எந்தெந்த காலேஜ் எந்த காலேஜ் நல்லா புரிஞ்சுக்கொண்டு ஒரு நாள் உபவாசம் போடு, கண்ணீர் வடி, தேவ சமூகம் உன்னை தாழ்த்து, நீ விரும்புகிற ஐஸ்வர்யத்தை, நீ விரும்புகிற படிப்பை தேவரே கொடுப்பார். அது உனக்கு மகிமையா இருக்கும், அது உனக்கு ஜீவனமாக இருக்கும், வாழ்க்கைக்கு ஜீவனாக இருக்கும். எந்த ஒரு காரியம் நான் தொழில் பண்றீங்களா, பாசி போடும். அல்லேலூயா. எந்த காரியம் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்கிற அத்தனை காரியத்தையும் உபவாசம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். நான் உபவாசம் பண்ண, இந்த வாசத்தை பண்ண நான் எழுதும் போதே எனக்குள்ள வந்துருச்சு, ஆண்டவரே நான் உபவாசம் இருக்க போறேன், ஒரு சிட்டவருக்கு உபவாசம் இருக்க போறேன், நிச்சயமா எனக்கு கொடுப்பை தாழ்த்துக்கிறேன். என் ஜனங்கள் எல்லாம் விடுதலை ஆராதிக்கணும். அது ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்தை நீங்க தான் கொடுக்கணும். அந்த ஆலயத்துடைய மகிமை உமக்கு தான். அந்த ஆலயம் ஜீவனுள்ள ஆலயமா இருக்கணும். அல்லேலூயா. செத்த சபையா இருக்க கூடாது. ஆமென். அநேக சகட்டா பெருசா இருக்கு, உள்ள பாத்தீங்கன்னா செத்து போன சபையா இருக்கும். செத்த சபையா இல்லை, ஜீவனுடைய காரியம். அப்ப எல்லாவற்றையும் நீங்க ஆண்டு பெற்று அனுபவிக்க வேண்டும் என்றால் செய்யக்கூடிய காரியம் தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்? தாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 27வது வசனம். 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, எனக்கு முன்பாக கீழே வாங்கல, பணிந்து கிழித்துக் கொண்டு அழுதபடியால் நானும் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சோ விண்ணப்பங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். என்னென்ன விண்ணப்பங்கள் எழுதி வச்சிருக்கோம், ஆண்டவர் எல்லாத்தையும் தாழ்த்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சோ முதலாவது எஸ்ரா சொன்னக்கூடிய காரியம், தங்களை தாங்களே தாழ்த்தும்படியாய் உபவாசம் பண்ணு. உபவாசத்தில் என்ன இருக்கணும்? தங்களை தாங்களே தாழ்த்தும்படியாய். இரண்டாவது அதே வசனத்திலே வாசிக்கலாம். எஸ்ரா புத்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், இரண்டாவது ரொம்ப முக்கியம், இதை நம்ம செய்யறது இல்லை பாருங்க, எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறது. இரண்டாவது தேவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன? உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க. உபவாசம் இருக்கணும்.
உங்களுக்காகவா சேர்ந்திருக்கீங்களா? ரைட். உங்க பிள்ளைகளுக்காகவா சேர்ந்திருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஷக்கரபா. ஹalleluya. உங்களுக்காக ஆண்டவர் சொல்ற அருமையான வார்த்தை. இரண்டாவது வசனம் சொல்லுவாங்க, எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள். ஏன் இதை இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், இவருடைய முழு கவனமும் இப்ப ஆண்டவருடைய ஆலயத்துக்குரிய காரியங்கள், ஆலயத்துடைய பணிக்குரிய காரியங்களை செல்லுகிறதா இருக்கிறது. ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டணும், செய்யணும் என்று சொல்லி செயல்படுகிற காரியம். இந்த வேளையில ஆண்டவரே எங்களுக்காகவும் எங்க பிள்ளைகளையும் இப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்க. எதுக்காக வாசம்? என்ன காரியம்னா, இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாடம் எஸ்ஆர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் அதுல 22வது வசனம் வாசிங்க. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு வெட்கப்பட்டிருந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது எவ்வளவு ஒரு காரியம், என்ன ஒரு பாடத்தை ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு காரியம். சொல்றாரு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நாங்க செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியம் இருக்குது. அந்த காரியத்துல நாங்க யாருக்கிட்டையும், கவனிக்க ரொம்ப முக்கியமான காரியம், யாருக்கிட்டையும் எந்த நேரத்திலையும் உதவி கேட்க கூடாது. வெட்கமா இருந்ததுங்கிற, வெட்கப்பட்டேன், ரொம்ப வெட்கமா. இதுக்காக உபவாசம் பண்ணணும். ஒவ்வொரு பெற்றோர்களும், ஆண்டவரே என் வாழ்க்கையில நீ வைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும், என் வாழ்க்கையில நீ வைத்திருக்கக்கூடிய சித்தங்களை நான் நிறைவேற்ற போறேன். இந்த வேளையில எந்த ஒரு மனுஷன்டையும் நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் நிக்க மாட்டேன், அது எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்கிறது. நம்ம அப்படி உபவாசம் பண்ணணும். எந்த நாளையும் இது ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் நம்மளுடைய எதிர்பார்க்கிறார். ஜெபம் பண்றோம் நல்லது, உண்ணப்பம் பண்ற நல்லது, உபவாசம் பண்ற நல்லது. ஆனால் உங்கள் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கிறது? மற்றவர்களிடத்துல போய் கேட்கறதுக்கு எப்படி இருந்ததுமா? வெட்கமா இருந்தது. ராஜாண்ட போய் கேட்க மாட்டாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம எதிர்பார்க்கிற காரியம், முதல்ல பெற்றோர்களும் அப்படி இருக்கணும், பிள்ளைகளையும் அப்படிதான் வச்சுக்கணும். என் பிள்ளைகளும் கூட எங்க இருந்து போய் கையேந்தி உதவி நிற்க கூடாது. ஆண்டவரே எனக்கு எங்கேயாவது யாராவது உதவி செய்வாங்க என்று சொல்லி நானும் போய் நிற்க மாட்டேன், என் பிள்ளைகளையும் போய் நிற்க விட மாட்டேன். அது எனக்கு வெட்கமாய் இருக்கிறது. ஆகையினால் அப்படிப்பட்ட நிலைக்கு நான் ஒருவரையும் செயல்பட மாட்டேன் என்ற எண்ணங்கள் ஒவ்வொருவருக்கும் உருவாக வேண்டும். இதுதான் உபவாசம். உபவாசம் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே நாம எதிர்பார்க்கிற காரியங்களை எதிர்பார்க்க நம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் என்று நினைப்பது தவறு. அது வேண்டாம். முடிவு கட்டுங்க. அந்த உபவாசத்துல அவர் சொல்றாரு, எங்களுக்காக நாங்க எங்கேயும் எந்த நிலையிலும் யாருக்கிட்டையும் உதவி கேட்க மாட்டோம். எல்லாம் சொல்லுங்களேன். அடுத்து எங்க பிள்ளைகளை போய் நில்லு, நீ போய் கேளு என்று சொல்லி என் பிள்ளைகளை எந்த இடத்துல யாருக்கிட்டையும் எந்த துணை கேட்க கூடாது, உதவி கேட்க கூடாது என்பது அப்படிப்பட்ட நினைவுகள் வருவது எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்காண்டவரே. அந்த சூழ்நிலை வராதபடிக்கு நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும். என்னை பாதுகாக்கணும், என் பிள்ளையும் பாதுகாக்கணும். அல்லேலூயா. அவ்வளவு அருமையான ஒரு காரியம். உபவாசத்துல இந்த காரியம் இருக்கணும். ஆண்டவர்கிட்ட பாருங்க, எஸ்ஸா கற்றுக்கொள்கிறார் நமக்கு இந்த பாடம். ரொம்ப அருமையான காலம். லேவியராம் 16ஆம் அதிகாரம் தாவீது சங்கீத புத்தகம் 69ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறேன். அந்த தாவீது சொல்ற ஒரு காரியம், எனக்கு வெட்கமான ஒரு காரியம் இருக்குது. நான் வெட்கப்பட்ட இடம் உண்டு, எனக்கு நான் நிந்தித்தப்பட்ட இடம் உண்டு, அதையெல்லாம் உமக்கு தெரியும். அவனுக்கு எப்பொழுது இந்த வெட்கம் வந்தது என்று சொன்னால், தேவனிடத்திலே ஒரு காரியத்தை அவன் அந்த சூழலை எதிர்பார்க்காம மனுஷனுடைய உதவியை தேடி போயிட்டான். அதான் அதை வச்சுதான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் எனக்கு வெட்கமா போயிடுச்சு. 1 சாமுவேல் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களிலே அந்த காரியத்தை நாம் பார்க்க முடியும். தாவீது 10 பேரை கூப்பிடுறான். 10 பேர் வாங்க, நீங்க கர்மேலுக்கு போங்க,
விசாரித்து எல்லாரும் உண்டாகும் என்று சொல்லி அவனை வாழ்த்துங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்துதல் கொடுத்து விட்டு ஒரு காரியங்களை அவங்கள்ட்ட வந்து எதிர்பார்க்கிறான். காரியங்களை என்ன செய்யறான்? எதிர்பார்த்து அனுப்புறான். உதவி கேட்டு அனுப்புறான். வாசல் சொல்லப்படும், உம்முடைய கைக்கு உதவுவதை எனக்கு கொடுக்க வேண்டும். கைக்கு உதவுவதை கொடுக்கமா? அப்ப அந்த காரியத்தை சொல்றான். அப்ப உதவி கேட்டு இப்ப என்ன செய்யறான்? அங்க போயிட்டான். இந்த போன போதுதான் அவனுக்கு வெட்கமான ஒரு சூழ்நிலை உருவானது. வெட்கம் வந்துருச்சு. அதனாலதான் ஆண்டவரே யார்கிட்டயாவது உதவி கேட்டு அவங்க இல்லைன்னு சொன்ன வெட்கப்பட்டு நான் தலைமுறை வரணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை எத்தனை வரக்கூடாது. அதாவது என்ன செய்வார்கள் என்றால், அந்த காலத்துல இந்த மயிர் கத்தரிக்க வருகிறாங்க என்று சொன்னால் ஆடுகளை ஆண்டவர் நல்ல ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அந்த ஆடு நல்ல தோளோடு வளர்ந்துருக்குது, நல்ல முடிவிட்டு இருக்குது. ஆகையினாலே அந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா, இப்படி மந்தை கொண்டு வரக்கூடிய அந்த மந்தைக்குரிய தலைவர்கள் அங்கே அந்த மயிர் கத்தரிப்பாங்க. அந்த மயிரெல்லாம் என்ன செய்வாங்க? அதுலதான் கம்பளி ஆடைகள்லாம் நெய்வார்கள். சோ அந்த ஏழைகளே நிறைய பேர் டெண்டர் எடுக்க வந்திருப்பாங்க, ஏல எடுக்க வந்திருப்பாங்க. இந்த ஆட்டினுடைய இந்த மயிரானது நல்ல விலைக்கு போகும். நல்ல விலைக்கு போய் பல ஆயிரக்கணக்கான லட்சங்களுக்கு கூட போகுமா. ஆகையினால லட்சங்களுக்கு போகும் பொழுது அந்த தலைவர்கள், அந்த மந்தையினுடைய தலைவர் என்ன செய்வான் என்று சொன்னால், எஜமான் என்ன செய்வான் என்றால், அன்றைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் அன்றைக்கு நல்ல விருந்து சாப்பாடு போடுவாங்க. விருந்து சாப்பாடு இது எப்பொழுதுமே இது ஒரு வழக்கம். அந்த இடத்துல எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு, நல்ல ஆடு வெட்டி. ஏனென்றால் சில ஆடுகள் நல்ல ரொம்ப இதாக எல்லாத்தையும் அறுத்து சில ஆட்டுக்கறி போட்டிருப்பாங்க. நல்ல அப்ப சுட்டு கறிகளை வேக வைத்து நல்ல சாப்பாடு விருந்து நடக்குமா. அந்த விருந்து யாருக்கு கொடுப்பான் என்று சொன்னால், அன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த வேலைக்காரர் கொடுக்கிறாரு. இரண்டாவது, அன்றைக்கு யாரெல்லாம் அந்த இடத்துல கெஸ்டா வர்றாங்களோ அத்தனை பேருக்கும் அந்த விருந்துகளை படைப்பார்களாம். இது அங்கே செயல்படக்கூடிய ஒரு காரியம், எப்பொழுதும் நடக்கக்கூடிய ஒரு காரியம். இது எப்பொழுதுமே அந்த காரியம் நடக்கும். அந்த இடத்துல யார் மயிர் கத்தரிக்க வந்தாலும் இந்த காரியத்தை பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணப்படும். அங்கே வருகிறவர்கள் எல்லாம் அதாவது போக்குவரத்து ஆட்கள் எல்லாருமே சாப்பிட்டு சந்தோஷமா போவாங்களாம், வாழ்த்திட்டு போவாங்களாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆகையால் தான் இந்த செல்வம் வந்திருக்கிறது என்று சொல்லி அவங்களை ஆசீர்வதிப்பது வழக்கமா. அதனால்தான் இந்த 10 பேர் சொல்றாங்க, நல்ல நாளில் வந்தோம். அந்த வாடிக்கோனிக்க நல்ல நாளில் வந்தோம். இது ஒரு நல்ல நாள் வந்தது எனக்கு தெரியல, மயிர் கத்தரிக்க வந்திருக்கான்னு தெரியும். சோ இன்னும் நல்ல நாள், அந்த நல்ல நாள்ல ஜெனரலா சாதாரணமா வர்றவங்களை கூட சாப்பாடு போடுகிறது வழக்கம். விளங்கணும் சொல்லுங்க. நல்ல நாள்ல சாதாரண வரக்கூடியவங்களுக்கு சாப்பாடு போடுவது ஒரு வழக்கம். ஆகையால நல்ல நாளா வந்துட்டோம். இப்போ அதாவது கேட்டு இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு நாள். ஏன்னா கண்டிப்பா சமையல் நடக்குது, விருந்து நடக்குது, போக்குவரத்து எல்லாம் சாப்பிடலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நல்ல நாளில் வந்திருக்கிறோம். உடைய கைக்கு உதவுவதை நீர் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அவன் கேட்ட பொழுதுதான் அங்கே அவனுக்கு வந்த பயங்கரமான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை வந்தது? யாருப்பா? எவ்வளவு தலை குனிஞ்சு பேசுகிற ஒரு வார்த்தை, தலை நிற்கும்படியா எல்லாரையும். அதாவது விருந்து வீட்டில் சாப்பிட்டு எந்திரிச்சு போன்னு சொல்ற மாதிரி வெட்கப்படுகிற ஒரு நிலை, வெட்கம். காரணம், மனுஷனுடைய உதவியை கேட்டு போய் அவர்கள் செய்யக்கூடிய நிலை இருந்தும் செய்யாமல் விட்டார். அப்ப இப்படிப்பட்ட அதனாலதான் அவன் சொல்றாரு, நான் ரொம்ப வெட்கப்பட்டேன், ரொம்ப வெட்கமா போச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில பேர். அதுக்காக நல்ல நாளில் வந்தோம் என்று சொல்லி இந்த மண்டலை பண்ணிட்டு ஒரு கிறிஸ்துமஸ் டயத்துல, பொங்கல் டயத்துல, அந்த மாதிரி தீபாவளி டயத்துல என்ன செய்யறது, வீட்டுக்கு போய் நல்ல நாளில் வந்தோம், என்ன சமைச்சிருக்கீங்க, வைக்க சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாம் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. கேட்ட நல்ல நாள் வந்துட்டோம், வேற வழி இல்லாம செய்யற அளவுக்கு சில பேர் வழி இல்லாம செய்வாங்க, சில பேர் காலியாச்சுருவாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு செய்ய லேட்டா வந்துட்டீங்க, தட்டி இருக்கும் இருந்தாலும் இல்லைன்றுவாங்க. அப்ப அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? ஆமா, தலை குடிஞ்சு வரக்கூடிய ஒரு நிலை உண்டு. அதனால அந்த நல்ல நாளில் மேக்சிமம் என்ன செய்யக்கூடாது, இதை வாசிக்கும் போது நல்ல நாளில் வந்தோம், நல்ல நாளில் எந்த வீட்டுக்கு போகக்கூடாது. அவங்களா கூப்பிட்டா போகணும், இல்லைன்னு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க.
பல சூழ்நிலையில பாடுபட்டிருக்கேன்னு அர்த்தம். அதனாலதான் ஆமே. சில வீடுகளை போகணும் ரொம்ப உண்மை ரொம்ப வேதனையா இருக்கு பாத்தீங்களா. நல்ல வீடுகளை போவோம், மீன் குழம்பு வாழை அடிக்கும், முடிச்சுட்டோன்றாங்க, கழுவி வச்சுட்டோம் பாடுறாங்க. அப்படி ரொம்ப வேதனையா இருக்கு. அதனால இனிமேல் குழம்புல மீன் குழம்பு வச்சீங்கன்னா என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கணும், இல்ல ஒரு அட்லீஸ்ட் 2 பீஸ் போட்டு வச்சுக்கணும். யாராவது நல்ல நாளும் வந்துட்டாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் ஒரு துண்டை போட்டு அது வாழையாவது காட்டணும். இல்லைங்கிற வார்த்தை என்ன செய்யப்படாது சொல்லி அவங்கள வெக்கத்துக்குள்ளாக ஆக்கி நம்ம வெளியே போகும்போது நம்மளை திட்டிகிட்டே போவோம். பாத்துங்க பாருங்க மீன்குழம்பு வச்சாங்க, சாப்பிட்டுருக்காங்க, ஒண்ணு கூட கொடுக்கல. திரும்பி வீட்டுக்கு போற வரைக்கும் சொல்லுவோம். திரும்ப அவங்க வீட்டுல ஏதாவது மீன்குழம்பு வச்சுட்டாங்கன்னு வைக்க, அதை சாப்பிடும்போது சொல்லுவாங்க, நீங்க போனோம்ல இந்த மாதிரி பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு. அதுக்காக அதே மாதிரி நீங்க அவங்கள வர வச்சு என்ன செய்யக்கூடாது, செஞ்சிடும் கூடாது. நல்ல நாள்ல என்ன செய்யக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது. நம்மளே நல்ல நாள்ல என்ன செய்யணும், செஞ்சு சாப்பிட வேண்டியது. அல்லேலூயா. அந்த கைக்கு உதவுவது ஆச்சரியப்பட்ட போய் நிக்கிறான். அதாவது இந்த டைம் எல்லாருக்கும் கொடுக்கிற லைன்ல வந்துட்டு இருக்கிறவனுக்கு இவனுக்கு ஓட்டி இல்ல போடான், நீ யார உனக்கு இருக்கிற நான் கொடுக்கணும் போடான்னு துரத்துறோன்னு வெக்கம் வந்துருச்சு. அன்னைக்குதான் முடிவு எடுத்தான். அன்னைக்கு முடிவு எடுத்தான், இனிமேல் யாருக்கிட்டையும் எந்த சூழ்நிலையிலும் நான் நிக்க மாட்டேன், என் குடும்பம் நிக்க விட மாட்டேன், என் பிள்ளை நிக்க விட மாட்டேன். கர்த்தர் சொல்லுற வார்த்தை நல்ல கவனிக்க. முழங்கால முடக்கி தேவ சமூகத்திலே உனக்கு என்ன தேவை என்பதை உபவாசம் பண்ணி முழங்கால முடக்கி, ஆண்டவரே எனக்கு இது தேவை, என் பிள்ளைகளுக்கு தேவை, நீர் அதை செய்ய ஆகணும், போராடி பெற்றுக்கொள். நீர் என்னை ஆசீர்வதித்தாலும் விட்ட போவதில்லை. ஒரே ராத்திரி உபவாசம் இருந்து நைட்டோட நைட்டா ஆண்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்தவன் யாக்கோபு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர்ட்ட முழங்கால போடுங்க. எப்படி விடுவார் தெரியாது, நான் எங்க கேட்க மாட்டேன், முடியாது, நீங்க தான் செய்யணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. ஆவியார் சொல்ற நல்ல ஒரு வார்த்தை, எங்கேயும் போக மாட்டேன், எதுக்கும் போக மாட்டேன். ஆண்டவரே நான் முடிவெடுத்து முழங்கால் படிடுவேன், நானும் போக மாட்டேன், என் பிள்ளைகளையும் போக மாட்டேன். இந்த பிள்ளைகளை அனுப்பிச்சுட்டு போய் கேட்டு அந்த பிள்ளைங்க சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா, நான் போகவே எனக்கு வெக்கமா இருக்கு, அவங்க போய் கேட்கவே எனக்கு கஷ்டமா சொல்றாங்களா இல்லையா? அப்போ சொல்லும்போது அவங்களுக்கே தெரியுது, வெக்கமான காரியத்தை செய்ய சொல்றியே. நான் சொல்றேன், இந்த மாதிரி காரியத்தை, வெக்கப்படுகிற காரியத்தை செய்யாமல் இருக்கணும்னா தேவ சமூகத்துல உபவாசம் பண்ணு, முழங்கால போடு, ஆண்டவர்ட்ட போராடு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் விடாத. கையை வந்து சொல்லுமா, நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 60:11, 108:12 ரெண்டுமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தை எழுதி கொள்ளுங்க. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். 11:60-11 இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். சொல்லணும் ஆண்டவர்கிட்ட, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். இப்படியே சொல்ல, ஆண்டவர் இக்கட்டான எங்களுக்கு உதவி நீங்க தான் செய்யணும். உங்க கைக்கு உதவுவதை கொடுங்க, யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். இன்னைக்கு விசுவாச பிள்ளைங்க வைராக்கியம், அதாவதுங்க நல்லா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, அதை கண்டுகொள்ளக்கூடிய உங்களுக்கு ரகசியம் ஒன்று சொல்றேன். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய நினைச்சிட்டார். கையோட்டி எல்லாம் சொல்லுங்க. அதுலயும் ஆண்டவர் உதவி எப்படி வரும் தெரியுமா? அளவில்லாமல் வரும். எப்பொழுதுமே ஆண்டவர் அளவா கொடுக்கிறவர் இல்ல, நிறைய கொடுக்கணும். நம்ம கையில வச்சிருப்பாரு. கையில வச்சிருக்கிறத ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யணும் வந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைப்பாரு. என்ன டெஸ்ட் வைப்பாரு? ஒரு பிரச்சனை உங்களுக்கு கொடுப்பாரு. கொடுத்துட்டு இந்த வேலையில அவன் என்ன நோக்கி பார்த்து உபவாசம் பண்றானா, இல்ல வேலையாற்றாவது உதவி கேட்கிறானா? வேலையாற்றாவது நம்ம உதவி கேட்டோம் என்றால் கொடுத்துருவாங்க. அது உங்களுக்கு அதுக்கு மாத்திரம்தான் இருக்கும். ஆனா தேவனுடைய கரத்திலிருந்து வரக்கூடியது நீ இழந்து போவாய். ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ நான் ஒரு டெஸ்டிங் டெஸ்ட் பண்ணேன், அதுல முடியாத நீங்க தான் கொடுக்கணும் இருந்துட்டா, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்மாறி முன்மாறி ஆசீர்வாதத்தை தேவன் வர்ஷிக்க பண்ணி விட்டுருப்பாரு. அளவில்லாமல் இடம் கொள்ளாமல் ஆண்டவர் எப்பொழுதுமே இடம் கொள்ளாமல் போக கொடுப்பாரு. சும்மா 1/4 கிலோ ஸ்வீட்டு 1/2 கிலோ மிச்சர் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவாங்க. அப்படி கொடுக்குறவர் அல்ல. நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் 1/4 கிலோ ஸ்வீட்டை கொடுத்தாரு, மைசூபா கொடுத்தாரு, மிச்சர் இல்ல. ஆண்டவர் கிலோ கணக்கு அப்படி பெட்டி பெட்டியா கொடுப்பாரு. உன்னை வைத்து இன்னொருக்கு கொடுக்கும்படியாய் வைக்கிறதா கர்த்தர் கொடுக்க ஆசீர்வாதம். தேவனிடத்துல நீ எதை கேட்டாலும் அதை வாங்கி அதே நிலையில் இருக்கிறவங்களுக்கு நீங்க உங்களை கொடுக்கும்படி வைப்பார்.
டெஸ்ட் பண்ணி ஆண்டவர் பார்க்க டெஸ்ட் பண்ணுவார். ஆண்டவர் உதவி செய்கிறார். அதே மாதிரி மேக்ஸிமம் இன்னொன்று சொல்வேன், இது ஒரு டைப் இருக்கு. இன்னொரு டைப்ல ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கே இல்லாம இருக்கும், நானே இல்லாம இருப்பேன், அந்த நேரத்துல வந்து இருக்கிறத வாங்கிட்டு போயிடுவாங்க. அதை கொடுக்குறியாங்கிறது ஒரு ஆசீர்வாதம். இப்படி இன்னொரு ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்காரு. 6 months before அதை வந்து ஒரு பேப்பர்ல ஒரு, அதாவது கல்யாண பத்திரிக்கையும் அடிக்கல, பத்திரிக்கை மாதிரி ஒரு மாடல் இவரா எழுதிட்டு வந்து பாஸ்டர் இந்த மாதிரி காட்டினார். நான் பார்த்தேன், நல்லா இருக்கும் மாடல், இந்த மாதிரி தான் நான் திருமணம் பண்ணலாம் நினைச்சிருக்கேன் பாஸ்டர். அப்படியா, ரொம்ப நல்லது, சேவ் பண்ணிக்கங்க பாஸ்டர். ரைட்டுன்னு சேவ் பண்ணிட்டேன். இவர் போனாரு, கல்யாணம் முடிச்சுட்டாரு, 6 மாசம் முடிச்சுட்டு வந்து போன வாரத்தில் வியாழக்கிழமை ஃபெல்லோஷிப் மீட்டிங்கில் உட்காந்துருக்கிறேன். நானும் செக்ரட்டரி உட்காந்துருக்கிறோம். ஒருத்தர் வந்துட்டு, பாஸ்டர் சொல்லுங்க பிரதர், மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். ரைட்டு, மேரேஜ் நல்லபடியாக முடிச்சு, உங்களுக்கு நான் பத்திரிக்கை கொடுத்தேன் இல்லை, என்ன பத்திரிக்கை கொடுத்தேன், அந்த நான் காட்டினேன் இல்லை. ஆமாம், அதனால நீங்கள் அதிலிருந்து எனக்கு எதுவுமே செய்யலை, எனக்கு இப்போ செய்யுங்க. செக்ரட்டரி என்னை பார்க்குறாரு. அவர் இது மாதிரி சரியான தான். அவர் சோத்திர ஆண்டவரே என்ன செய்ய நிற்கிறாரு, போகவே மாட்டேங்கிறாரு. ஆண்டவர் என்ன வித்தியாசமா இருக்கு, 6 மாசம் முன்னாடி கல்யாணம் பத்திரிக்கை அனுப்பல, சரி பத்திரிக்கை பொய்யாவது கொடுத்தாலும் பத்திரிக்கையே கொடுக்கல, பத்திரிக்கை காட்டே இல்லை, நீங்க செய்யணும் எதிர்பார்த்தேன், ஏதாவது செய்யணும், அசையாம நிற்கிறாரு. பாக்கையில கையை விட்டு சரி ஒரு 500 ரூபா கொடுத்துருவோம் அப்படி உள்ள விட்டு 1000 ரூபாய் வருது, அவருக்கு 2000 சேர்ந்துருக்குது. சரி எடுத்து கொடுத்துட்டு திரும்ப பாய்க்கில் உள்ள வச்சா வேற பணம் இல்லை. சரி சாப்பிடலாம், நல்லா மதியம் எப்பவுமே வெளியே போய் சாப்பிடுவோம், ஃபெல்லோஷிப் மீட்டிங் அப்ப அங்கே வெளியே சாப்பிடுறது வழக்கம். சரி வெளியே சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தா இப்பொழுதும் போய் ஆண்டவரே சோத்திரம், இப்படி ஒரு ஆசீர்வாதம் இருக்குதா, சரி ரைட்டு வெளியே வந்தா. ஆனால் கர்த்தர் ஒருவர் விட மாட்டார். இன்னொரு பாஸ் இறந்து நாங்கள் அவரை கூட்டு போய் நாங்கள் செக்கில் சாப்பிட வச்சு நாங்கள் சாப்பிட்டே வந்தேன். அது தேவன் பெரிய ஆசீர்வாதம். இப்படியும் கூட செய்ய வச்சு, இது ஒரு நகைச்சுவையாகவும் செய்ய வச்சு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்கள் நான் புரிஞ்சுக்கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. யாராவது உங்களுக்கு பத்திரிக்கை அனுப்பிச்சிருந்தாங்க வைங்க, நீங்க போகாம இருந்தீங்கன்னு வைங்க, திரும்ப அவங்க என்னைக்காவது உங்க வீட்டுக்கு வந்து உனக்கு பத்திரிக்கை அனுப்பிச்சிருக்கேன், ஏன் செய்யலன்னு செய்யாம வார்த்தை கேட்காம இருக்கிறதுக்காக என்ன செஞ்சிருக்க, ஒரு கவரை போட்டு என்ன செஞ்சிருக்க, கொடுத்துருக்க. அதே நல்லது. அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஆண்டவர் வினோதமா டெஸ்ட் பண்றாரு. அவர் அசையாம நிக்கிறாரு, வேற வழியே இல்லை, கர்த்தர் கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. கையை வந்து எல்லாம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் சொல்லுங்க, இக்கட்டில் எங்களுக்கு, இந்த கொரோனா பீரியடில் எங்களுக்கு உதவி செய்து. இக்கட்டான செலவு. அதாவது நமக்கு தெரியும், உங்களுக்கு இல்லைன்னு தெரியும், எங்களையும் இல்லைன்னு தெரியும். உங்களை விட்டா நமக்கு இல்லப்பாங்க, எங்களை விட்டா இல்லைங்க, இல்லை தெரிஞ்சே கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. எப்படியாச்சும் இந்த எண்ணங்களை தூக்கிட்டு, இக்கட்டில் எங்களுக்கு அம்மா பிடிச்சுக்க, வானம் உம்முடையது, பூமி என்னுடையது உன்னை சொன்னீங்களே, இந்த உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா. அப்ப அதை அடுத்து நம்ம என்ன செய்யறோம், இக்கட்டில் மனுஷனுடைய உதவியை எனக்கு செய்யும் அப்படின்னு கேட்கிறோம். அதை அழைச்சிட்டு மனுஷனுடைய உதவி வேணாம் 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 சொல்றாரு. ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். சோ நானும் உதவி கேட்டு போக மாட்டேன். கவனிங்க, திரும்பவும் என் பிள்ளைகளையும் உதவி கேட்டு இன்னைக்கு அப்படின்னா நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நல்லா ஒண்ணு தெரியுது எனக்கு, ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே இக்கட்டான நிலையில் இருக்கிறீங்க. அமைதியா கையோட்டி அல்ல சொல்லுங்க. இருக்கு ஏற்கனவே சொல்லுவாங்க, நான் நல்லா முதல்ல இப்ப எனக்கு இப்ப என்னன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை. இப்ப முதல்ல போன லாக்டவுன் கூட நல்லா இருந்துச்சு. இந்த சரியில்லைன்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய இருதயங்கள் இங்கே இருக்கிறீர்கள். ஆமையான் தெளிவா சொல்றாரு. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரை உதவி செய்யும், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகுது. கையை வந்து அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்ஐயா புத்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, வழியிலே சத்துருவை விலக்கி,
கவனிங்க, வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும். இன்னையிலிருந்து என்ன செய்யுங்க? ஆண்டவருடைய துணை வேணும். எதிர்பார்க்கிற காரியம் எப்பொழுதுமே யாருடைய துணை நமக்கு ரொம்ப முக்கியம்? ஆண்டவருடைய துணை. சத்துருவை விளக்கணும். எங்களுக்கு துணை நீங்க தான், எங்க பிள்ளைகளுக்கு துணை நீங்க தான் வர வேண்டும் என்று ஆண்டவர் நம்ம இப்படித்தான் எதிர்பார்க்கணும். நீங்க தான் வரணும், நீங்க தான் துணையாகணும். எனக்கு துணை நீங்க தான், என் பிள்ளைகளுக்கு துணையா இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டும். அதேனென்றால் நான் நடந்து போகிற பாதையில் கண்டிப்பாக சத்துருக்கள் வருவார்கள். சத்துருக்கள் நிறைய பேர் வருவாங்க, வரத்தான் செய்யும். அந்த சத்துருடத்திலிருந்து விலக்க வேண்டும் என்றால் மனுஷன் சத்துருவை விலக்கவே முடியாது. பிரபுக்கள் சத்துருவை விலக்க முடியாது, ராஜாக்கள் சத்துருவை விலக்க முடியாது. ஆனால் தேவாதி தேவன் ஒருவரால் மாத்திரமே சத்துருவை நம்மை விட்டு விலக்க முடியும். நம்முடைய பிள்ளைகளையும் தொடாதபடிக்கு ஆண்டவர் தான் விலக்க முடியும். கையை ஓட்டி சொல்லுங்க, சத்தமா கையில தட்டி கஷ்டப்படுத்துங்க. நாம நினைக்கிறோம் நாம் பலசாலி என்று நாம் ஜெபித்து நாம் சத்துருவை தப்பிக்கிறோம். ஆனால் நம் பிள்ளைகள் தோற்று போகிறார்கள். சத்துரு உள்ள வந்து ஈஸியா கேப்சர் பண்ணிடுறான் பிள்ளைகளை. அதுக்கப்புறம் நம்ம தான் வேதனை பண்றோம். ஆகையினாலே நாமும் சத்துருவிலிருந்து கையிலிருந்து விலக்கி பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளும் சத்துரு தொடாதபடிக்கு பாதுகாக்க வேண்டும் என்றால் தேவனுடைய துணை வேண்டும். இதைத்தான் எதிர்பார்க்கணும். இன்னைக்கு நம்ம அப்படி சொல்லணும், ஆண்டவரே எனக்கு துணை அப்படி இல்லை, என் பிள்ளைகளுக்கு நீங்க துணையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் துணையா வந்த பார்வோனின் ரதத்தையே உருளச் செய்வாராம். யாத்திரா 14:25 எதிரியிடத்தில் வரக்கூடிய ரதங்களின் உருளையை கரண்டு போக செய்வார். தேவனுடைய துணை ஒருவருக்கு வரும்போது எத்தனை சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமா எப்படி வந்தாலும் எல்லாவற்றையும் தேவன் அங்கே விலக்கி பாதுகாப்பார். அல்லேலூயா. பட்டயத்துக்கு பாதுகாப்பார். யாத்திரா 18:14 பட்டயத்துக்கு தப்புவிக்கிற வல்லமை தேவனிடத்தில் உண்டு. சங்கீதம் 46:1 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் வருவான். ஆண்டவர் தன் ஆபத்து காலத்துல துணையாய் வரும். அதான் சொல்ற, ஆண்டவரே ஆபத்து காலம், இக்கட்டு காலம், எல்லா காலத்திலையும் உதவியும் துணையும் இயேசுவிடத்துல வரணும். அல்லேலூயா. அல்லது இக்கட்டான காலத்திலே ஆண்டவருடைய உதவி வேணும், ஆபத்தான காலத்திலே ஆண்டவருடைய துணை வேணும். மனுஷன் துணை இல்லை, மனுஷனுடைய உதவி இல்லை. அந்த அளவுக்கு அவர் போராடி ஜெபிக்கிறார். அப்ப நம்ம ஜெபத்துல இப்படி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. துணை, ஆண்டவருடைய துணை நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால ஏசாயா 41:13 சொல்லும்போது, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் சபையை விசுவாசியை பார்த்து சொல்றாரு, பயப்படாதீங்க நான் உனக்கு துணையா இருக்கேன். கைகளை தட்டி காட்டுற மாதிரி கொடுத்தோமா? அல்லேலூயா. இதுல இன்னொரு காரியம் பாருங்க, எங்களுக்காகவும் இரண்டாவது எஸ்ரா 8:3 இரண்டாவது சத்தமா சொல்லுங்க, எங்களுக்காகவும். வசனம் போடல பாஸ்டர், போடுங்க சீக்கிரம். எங்களுக்காகவும். மூணாவது இருக்கு, என்னது? பொருள்களுக்காகவும். அது ரொம்ப முக்கியம். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சே அபிஷேகம். ரைட்டு, பொருட்கள் மேல கண்ணு இல்ல, கொடுத்த பொருளை பாதுகாக்கணும். விளக்கணும். கையோடு அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் அவர்களுக்கு அநேக பொருட்கள், ஏன்னா உட்கார்ந்து உபவாசம் பண்றாங்கல்ல, அவங்களாம் பெரிய மல்டி மில்லியன் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களாம் சாதாரண ஆள் இல்லை. 1140 சும்மா ஒண்ணும் இல்லாம உட்கார்றவங்க. அவங்க கையில என்ன இருக்கு தெரியுமா? வெள்ளி கிண்ணங்கள், தங்க பாத்திரங்கள், செம்பு பாத்திரங்கள், 2000 நிறைவுடைய தங்கம். அதாவது சொத்து நிறைய இருக்குது. இந்த சொத்துக்களையா ஏத்திக்கிட்டு நான் போறேன். ஆண்டவரே எல்லாத்தையும் கொண்டு போய் கொண்டு இருக்கிறேன். நீங்க அந்த பகுதி வீட்டுல போய் வாசித்து பாருங்க. வெள்ளி கிண்ணம், பொண்ணு கிண்ணம், செம்பு கிண்ணம் நிறைய வச்சிருப்பாங்க. அப்படியே எவ்வளவு வச்சிருக்கீங்க போச்சு அப்படின்னு சில ஆள்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்ல முடியும். அந்த காலத்துல இன்கேஸ் ஒரு 10 years பிஃபோர், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படி ஒவ்வொருத்தரா கேட்டேன்னா சொல்லணும். நான் கேட்டிருக்கேன், காதல் கேட்கும், எனக்கே ஆச்சரியமா இருக்கும். என்ன மிஸ்டர் எவ்வளவு? எங்க வீட்டில் 200 ரூம் போட்டாங்க. எங்கள்கிட்ட 200 கிராமா 200 பவுன் பாங்க, 2 கிலோ அப்படிப்பட்ட ஆட்களா இங்க இருக்கிறீங்க. இல்லைங்க, இருந்தீங்க. திரும்பவும் கர்த்தர் உங்களுக்கு அதே லெவலில் கொண்டு வர போறார்.
சிலருக்கு ஆரம்பிச்சாரு. விசுவாசிச்சீங்கன்னா கைதெல்லாம் வர ஆரம்பிக்கும். எங்க வெள்ளியும் என்னுடைய, பொண்ணு என்னுடையது, எல்லாம் ரைட்டு வந்துருச்சு. ஆனா வந்த வழி தெரியுது, போல வழி தெரியல. எப்படா வரும்? அதாவது கப்பல்ல இருந்து யோனா எப்படா கீழே விடுவான், எப்படா வாயை திறப்போம் மாதிரி, எப்படா இவன் பொருளை வாங்குவான், பேங்க்காரன் வாயை திறந்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி. நம்ம இதை செய்யறது இல்லை. மாஸ்டர் தங்கம் முதல்ல வாங்கி கொடுத்தாரு, ஜோம் பண்ணுங்க, ரைட்டு, அது செயின் வாங்கி கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷமா ஜோம் பண்ணுங்க, கத்த ஆசிக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆனா அடுத்த வாரம் கேட்டோம், பேங்க்ல போயிடுச்சு மாஸ்டர். அப்ப இது என்ன தெரியுமா, நான் ஆசீர்வதித்து ஜோம் பண்ணுவேன், நீங்க உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணல. இப்ப விளக்குதான் தப்பு. உபவாசம் பண்ணி ஆண்டவரே என் பொருளை என் வீட்டை விட்டு போகக்கூடாது. ஐயோ எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பொருளுக்காக ஜெபம் பண்ணணும். பொருளை கொடுக்கிறது யாரு? கர்த்தர் கொடுக்கிறார். அப்படியே ஒரு பொருள் போச்சுன்னா, ஒரு பீரோ வீட்டுல இருந்து வெளியே போகுதுன்னா, அதே இடத்துல பெரிய பீரோ வாங்கணும். அமைதியா இருக்கீங்க அப்படின்னு போகும் போட்டும். ஆனா வேற ஏதோ வைக்க போறாங்க. இந்த படைகள் எல்லாம் எல்லாம் புதுசா ஆக்சுவலா எல்லா பிள்ளைகளும் வந்து பார்க்க மேலே இது நல்லா இருக்கு, எடுத்துப்போம். அதே போல நாம போய் அடுத்த வீட்டுல போய் பழைய பொருளை வாங்கக்கூடாது. நல்ல கவனிங்க, உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இந்த பொருள் போய் தொலைகட்டும் நினைச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தொலைஞ்ச பொருள் நீ வாங்கினா நீ தொலைஞ்சு போற. இது எதுக்கு தேவை? உன்னை யார் பழசா வாங்க? நானே சொல்றேன், பழைய புளிச்ச மாவை என்ன செய்யுமா, வாங்கி போடு, கழிச்சு போடு, உதறி போடணும். அதை கொண்டு வந்து செக்கெட்டு கட்டில பழச கடைச்சிச்சு வாங்கி வச்ச, அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா வெடிப்பு எல்லாம் உள்ள உட்காந்துக்கிறோம். இது வம்படியா பிடிச்சி விளங்குது. ஆண்டவர் எங்கேயுமே அப்படி சொல்லலை. ஆண்டவர் சொன்னாரு, எல்லாம் ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தா, நல்ல கவனிச்சு கொள்ளுங்க. இதுல இல்லாம வருது எனக்கு அப்படின்னா யாருக்கோ போதும் அர்த்தம். நல்லது, கருத்து நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. உறுதியா ஆண்டவரே வாங்கினா புதுசுதான், நீர் புதுசு. ஆண்டவர் எப்படி பழசு கொடுத்தது இல்லைங்க. எங்கேயும் பாருங்க, அவர் சொல்லுவாரு, உண்டாக்கி கொடுப்பார், சுருஷிட்டு கொடுப்பார், எல்லாமே புதுசு புதுசா கொடுத்தார். அவன் நினைச்சிருந்தா திங்கக்கிழமை கப்புன்னு பயங்கரமான மண்ணாவை புளிய வச்சு, திங்கக்கிழமை புளிய வச்சு அவ்வளவுதான் பேக் பண்ணிப்போம். ஒரு வாரத்துக்கு அதான் சொல்லி கொடுக்கல, டெய்லி ஃப்ரெஷ்ஷா கொடுத்தாரு. அல்லேலூயா. டெய்லி ஃப்ரெஷ்ஷா கொடுக்கிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. அதை வைத்து நம்ம ஒவ்வொரு நாளும் பழைய குழம்பாய் பழைய மாத்துறது நம்ம கையில் இருக்கு. அல்லேலூயா. இப்படிதான் இருக்குது. எல்லா காரியங்களும் நம்ம பொருளுக்காக ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லி ஏற்கனவே சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சு பொருளுக்காக ஜெபம் பண்ணு. அந்த பொருளுக்காக நீ ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த பொருள் உங்க வீட்டுல இருக்கும். அல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எஸ்ராயேல் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவரின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. ஆண்டவர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்மையும் பாதுகாத்துட்டாரு, அவங்களையும் பாதுகாத்துக்காரு, பிள்ளைகளையும் பாதுகாத்து, பொருட்களையும் பாதுகாக்கணும். பொருள் வாங்கின உடனே நம்ம என்ன கை வச்சு சொல்லணும், ஆண்டவரே இந்த பொருள் மேல ஒரு உள்ள கண்ணு படக்கூடாது. வந்த உடனே இதே போல நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இழுத்துட்டே போயிடக்கூடாது. சரி, சில நல்லா இருக்கு எங்கேயும் நம்ம நினைக்கிறோம் இந்த புத்தி சிறு பிள்ளைகளிலிருந்தே வரும். சிறு பிள்ளைகளுக்கு அது வரும். நம்ம என்ன ஜெபம் பண்ணணும். சின்ன பிள்ளை அடுத்த வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அது வேதனையா சொல்ற வார்த்தை, அப்பா எங்க வீட்டில் சொன்னார், ஒரு பெரிய பக்கெட் நிறைய ஏரோப்ளான் வாங்கி வச்சிருக்கிறேன், கார் வாங்கி வச்சிருக்கிறேன், புட்டெல்லாம் வாங்கி பக்கெட்லாம் வச்சிருக்கிறேன் பாஸ்டர். இந்த பையன் நேரம் ஒரு வீட்டுக்கு போய் அங்கே சூடு கட்டாவே அது எனக்கு வேணும் பிடிக்கிட்டு போறான், ரொம்ப வெக்கமா இருக்குது அப்படிங்கிறார். அவர் சொல்ற எனக்கு ஆசை, என்ன பிரதர் சொல்றீங்க? உண்மை பிரதர், எங்க வீட்டில் வந்து சொன்ன மாதிரி அது வீடியோவை எடுத்து எனக்கு காட்டிட்டேன் பாஸ்டர், எனக்கு உண்மையில இருக்குது. அப்ப நாம என்ன செய்யல, பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணணும். அந்த பிள்ளைங்க ஒருபோதும் இப்படி மற்ற காரியத்தை வரக்கூடாது. இன்னொன்னு வச்சிருக்கிறவங்க இதுல வன்கட் படக்கூடாது, பார்த்துட்டு பேசாம போயிடணும். அல்ல தொண்டையில கத்திய கேட்கவே கூடாது போற அளவுக்கு அந்த பொருள் மேல தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன செய்யணும், இறங்கிருக்கு. அதை போல போய் வாங்கிக்கோ. கர்த்தர் புதுசு கொடுப்பார். கேட்டா இனிமேல் என்ன செய்யாதீங்க, எடுத்து கொடுக்காதீங்க. நான் ஓப்பனா சொல்றேன், என்ன சொல்லுங்க, இதே போல கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நான் ஜெபம் பண்றேன், கர்த்தர் கொடுப்பார் சொல்லணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
அப்பா இது போதும், அதுக்கு போய் அடிச்சிடக்கூடாது. வாட்சி சொல்லிட்டாங்க தெரியுமா, அடிச்சு போய் போலாம் அப்படின்னு மிரட்டாங்க. தாழ்மையா கேட்குறேன், தேவன் உனக்கு வேற விட நான் வாங்கி தரேன், இது உனக்கு வேண்டாம்னு சொல்லணும். இல்லை நீங்களே வாங்கி தந்துடலாம், தப்பு இல்லை. வயசுலாக்கப்படுத்தினா அதே பழக்கம் அந்த பிள்ளைகளுக்கு எங்க போனாலும் வரும். அது நம்மை நாமே எடுக்கிறோம். எதனாலும் ஜெபம் பண்ணு, ஆண்டோட ஜெபம் பண்ணு. கர்த்தர் உனக்கு அந்த பொருளை கொடுப்பான். பொருள் மேல ரொம்ப கவனமா இருப்பார். நான் ஒரு காரியத்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் 4:5 பாருங்க. 13:4-5. ஆதியாகமம் 12 பொருள் கொடுப்பாங்க. அதாவது கர்த்தரை ஆசீர்வதிப்பார். சோத்ரம் நான் எடுத்துக்கொண்டீங்க 13ஆம் அதிகாரம் ரைட்டு தான் வசனம் கீழே 5வது வசனம் 4:5 சொன்னேன். 5 பாருங்க. 5 போடுங்க. ஆபிரகாமுடைய வந்த லோத்துக்கு கூட இருந்தது. 6வது வசனம் நல்ல ஆஸ்தி பொருள் கொடுத்துட்டாரு. யாருக்கு? ரொம்ப கவனிக்க முக்கியமான பொருளாக நீதிமானோட ஐக்கியம் இருக்கிற வரைக்கும் ஆண்டவனுக்கு பொருள்களை கொடுத்தே வச்சிருக்காரு. அங்கதான் ஆஸ்தி பொருள் வந்துருச்சு. எல்லாத்தையும் வாங்கிட்டு ஆஸ்தியை வாங்கிட்டு போயிட்டான். போன பின்னால நடக்கிற ஒரு காரியம், அதே 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 14-12 வசனத்துல குமாரனை லோத்து சோதோமில குடியிருக்கிறான். அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போயிட்டான். பொருள் போச்சு, அவன் பொருள் போட்டிருக்க. அவன் பொருள், இந்த பொருள் எங்க சம்பாதிச்சது? நீதிமானோட ஐக்கியமாய் இருக்கிற போது ஆண்டவர் ஆசி வச்சு அவனுக்கு பொருளை கொடுத்தாங்க. இந்த பொருளை வச்சிருக்கிறான். இப்ப அந்த பொருள் மேல கண்ணு வச்சு இவன் கொண்டு போயிட்டான், எடுத்துட்டு போயிட்டான். நல்ல கவனி, ஆண்டவரோடு கூட ஐக்கியம் இருக்கிற வரைக்கும் உங்க பொருள் உங்க வீட்டுல இருக்கும். விளக்கம் சொல்லுங்க. ஒழுங்கு ஆண்டோட ஐக்கியம், நீதிமான ஐக்கியம், சபையோட ஐக்கியம், ஆலயத்தோட ஐக்கியம் தான் உங்க பொருள் உங்களை விட்டு போகாது. ஒரு பொண்ணும் கொண்டே போக மாட்டான், கொண்டு போகவே மாட்டான், எல்லாம் இருக்கும். என்றால் ஆபிரகாமுடைய வீட்டில் அதே பொருள் இருந்துச்சு. அவனை ஏன் கொண்டு போகல? அவனையும் அவன் பொருளையும் ஏன் எடுக்கல? காரணம் தேவனுடைய பாதுகாப்பு அங்க இருந்தது. பொருள் மேல இல்ல, கொண்டு போயிட்டான். ஆனா அதே வசனத்துல 18ஆம் வசனத்துல திரும்ப என்ன செய்வார்? ஆபிரகாம் வர்றாரு. அது 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல 16 கொடுங்க. ஆபிரகாம் சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, தேவன் உங்களுக்கு பொருள்களை ஆசீர்வதித்து கொடுத்தார். நீங்க ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என் வீட்டில் இருக்கிற பொருள்களை நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அந்த பொருளுக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த பொருள் போனாலும் திரும்ப வரும். ஹல்லேலூயா. உங்க நகைகள் எல்லாம் போச்சா திரும்ப வரப்போகுது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தேவன் திருப்பி கொண்டு வரத்தக்கதான ஒரு ஜெபத்தின் வல்லமையை தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம் நீதிமான் ஜெபம் பண்ணான், ஜெபம் பண்ணான், ஜெபம் பண்ணான். போனதெல்லாம் திரும்ப வரணுங்க. போனது போயிடுச்சுன்னு இல்ல. அந்த பாருங்க, அவன் லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளை ஜனங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். பொருள்கள், அந்த பொருள் கூட திரும்ப நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சோ அந்த பொருள்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. கையோட சொல்லுவோம். சங்கீதம் 104:24 சொல்கிறது, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவைகள் எல்லாம் ஞானமாய் படைத்தி பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்தது. பொருள் வச்சிருக்கிற ஆண்டவர், பூமியில் ஆண்டுடைய பொருள் நிறைஞ்சிருக்குது. அந்த பொருள் ஆண்டோட உபாசம் பண்ணி ஜெபம் வாங்கிக்கலாம். இடமில்லாமல் போக மட்டும் தசமாக கொடுக்கும் போது இடமில்லாமல் போக மட்டும் அவர் நிரப்புவார். சர்வாங்க தகன பலி கொடுக்கும் போது அவர் பெரிய பெரிய பலிகளை கொடுப்பார். உபவாசம் பண்ணும்போது அதே போல உங்க வீட்டை நிலைச்சு நிற்கும். கையை வந்து எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறைய பாச சொல்லிட்டேன். வீட்டில் என்ன நிறைய பொருள் ஜெபம் பண்ணி வாங்கிட்டு போய் நேர கடைக்கு போய் கடையில் போய் நிறைய பொருளாக வச்சிருப்பாங்க. இந்த பூ நல்லா இருக்கு, இந்த சட்டி நல்லா இருக்கு, இந்த பூ நல்லா இருக்கு, எல்லாத்தையும் மட்டும் வாங்கி கொண்டு வந்துட்டு
இது ஏன் வாங்கிட்டு வந்த? பாஸ்டர் சொல்லிருக்கல, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பொருளை வாங்கிட்டாரு. பொருளை வாங்கிட்டு வந்து அந்த பொருளை எங்க வைப்ப? வீட்டுல எங்க வைப்ப? எல்லாத்தையும் பேக் பண்ணி அப்படியே பரல்ல போட்டுருது. அப்படியே வெளியில வைப்ப, எல்லாத்தையும் போட்டு சுத்தி 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 வைக்கிறது. எல்லாம் புரிஞ்சு கொடுங்க. நீதிமொழி புஸ்தகத்துல ஒரு வார்த்தை சொல்லணும். 24ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அறிவுனாலே. அப்ப உங்களுக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க ஆண்டவர். யாரை பார்த்து? உங்களை பார்த்து. அறிவு இருக்குதா? அறிவும் புத்தியும் எப்பொழுது வரும்? கர்த்தருக்கு பயப்படும் போது ஞானம் அறிவு புத்தி வரும். இருக்குதா? இருக்கு. அப்ப அறைகளில் உங்க வீட்டு அறைக்கு வரும்போது அந்த அறை எப்படி இருக்கணும்? அருமையா இருக்கிறதா? அருவருப்பா இருக்குதா? உங்களுக்கே இருக்கு. அந்த வீடு முதல்ல அறை எப்படி இருக்கும் தெரியுமா? பார்க்க அருமையா இருக்கும். இப்ப உங்களை விட்டுட்டு இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டார். அவர் நேரம் ஆண்டவர் இயேசுப்பா ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு இப்ப வீட்டுக்கு நேர நீங்க ஒன்றும் கதவை திறக்கணும். அது இப்ப ஆண்டவரே பார்த்துட்டு வாங்கினா உங்க வீட்டுல எந்த அறை இப்ப அருமையா இருக்கும் சொல்லுங்க. எந்த அறை அருமையா இருக்கும்? எங்க வீட்டுல ஹால் நல்லா இருக்கும் சொல்ல முடியுமா? சுத்தம். வேறண்டா சுத்தமோ சுத்தம். பெட்ரூம் சுத்தம். ஒரு அறை கூட அருமையா இருக்காதா? உங்களுக்கே அருமையா இல்லாத வீட்டுல எப்படி நீங்க இருக்கிறீங்க? உங்க கூட எப்படி இருக்க முடியும்? சோத்திரம். வீட்டை முதல்ல என்ன வச்சுக்கணும்? ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது. யாரு சொல்றாங்க? ஆத்துமா. நம்ம ஆத்துமாவுக்கு அறிவு வேணும். அப்ப அறிவு இருந்துச்சுன்னா வீட்டை அருமையா வச்சிருப்பாங்க. பார்த்து சில வீடுகள் நான் பார்த்துருக்கேன். சில வீடு நல்லா இருக்கு. இங்க இருக்கிற வீடுகள் பார்த்துருக்கேன். நான் போன இடத்தும் அந்த நேரத்தில் நல்லா வச்சிருக்காங்களோ இல்லை அதுக்கு முன்னாடி வச்சிருந்தேன் நல்லா இருந்துச்சு. அந்த வீடு பார்க்க எனக்கே தெரியாது. பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி நம்மளும் வைக்கணும் அப்படின்ற எண்ணம் வரணும். அதான் அருமை. அருமை நினைச்சுமா இந்த மாதிரி நம்மளும் என்ன செய்யணும்? வீடை மாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா உங்க வீடு எப்படி? இந்த மாதிரி நம்ம வீட்டை வைக்கவே கூடாது அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்னது? சரியில்லைன்னு அர்த்தம். அருமை. அடுத்து இனிமை. இனிமையுமான சகலவித பொருள்கள் வதிச்ச பொருள். அந்த பொருளை பார்க்கும்போது இனிமையா பார்க்கணும். பொருளை பார்க்கணும் இனிமையான நல்லா இருக்குதே பார்க்க. அதை விட்டு ஒரு பெரிய தொந்தி அப்படி வச்சுக்கிட்டு ஓடி அப்படி பெரிய டாலை வாங்கி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி வச்சனா கொடுமையான இல்லை. நல்ல அழகான பொருட்கள், இனிமையான பொருள். பார்க்கும்போது கண்ணு நிறைவா இருக்கிற பொருளை வைக்கணும். அல்லேலூயா. நல்ல பார்க்க கண்ணு நல்ல கல்யாணம் போட்டோ எடுத்து மாட்டேன். அல்லேலூயா. அமைதியா இருக்கீங்க. மாட்டிருக்கீங்க உங்க வீட்டுல அருமையான பொருள். அதெல்லாம் என்னது? அருமையான பொருள். அன்னைக்கு அருமையா இருந்துச்சு. அதுதான் ஒரு காரியம் சொன்னேன். ஒரு அப்பா கிட்ட ஒரு பொண்ணு வந்து கேட்டுச்சான். அவன் மகள் அப்பா அப்பா சொல்லுமானே கல்யாணம் பண்றதுக்கு அழகான மாப்பிள்ளையை கட்டணுமா அறிவுள்ள மாப்பிள்ளையை கட்டணுமா என்று சொல்லி அந்த பெத்த பொண்ணு அப்பாட்ட கேட்கும். அப்பா சொன்னாராம், சொல்ல நல்லா புரிஞ்சுக்க, அழகா இருந்தா தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா. என்னங்க அப்படி சொல்றீங்க? இல்லை உலகமே என்ன சொல்லுது? அறிவா இருக்கணும் அப்படித்தானே பார்த்து சொல்லணும் அப்படின்னு. அப்போ நான் இல்லைப்பா, நான் அழகை பார்த்து தப்பா கல்யாணம் பண்ணேன், அறிவை பார்த்துருந்தேன்னா பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்னா. அந்த மாதிரி உங்க அம்மா அறிவை நான் பார்த்துருந்தேன்னா உங்க அம்மா கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். மூஞ்சி நல்லா அழகா இருந்துச்சா அதான் கல்யாணம் பண்ணிட்டேன். அவன் ஓ அப்படியா அப்படின்னு. இந்த மாதிரி அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையான சரவணம் என்ன செய்யணும்? சோ நம்முடைய அறிவை வச்சுதான் பொருட்கள் எந்த இடத்துல என்னென்ன பொருள் வைக்கணும் என்பதை காட்டணும். அல்லேலூயா. வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பா விசுவாசிக்கிறேன். இந்த போன வருஷம் வரல, இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் சபை எல்லார் வீட்டையும் வந்து ஒரு அந்த எப்படி அருமையா வச்சிருக்கீங்கன்னு பார்க்க போறேன். வாங்க பாஸ்டர் சொல்றோம், கையை வந்து எல்லாம் சொல்லுங்க. இப்படிதான் சொல்றீங்க வருஷம் வருஷம் அந்த வாடகை இல்லை அப்படி சொல்றீங்க. ரைட் ரைட் கண்டிப்பா சொல்லிட்டோம். தேவ சமூகம் சொல்லியிருக்கோம். கர்த்தர் நிச்சயமாக வரட்டும். அல்லேலூயா. கையை வந்து எல்லாம் சொல்லுவோமா? அல்லேலூயா. சோ கர்த்தர் நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் நமக்காகவும் வாசம் பண்றீங்க, பிள்ளைகளுக்காகவும் வாசம் பண்றீங்க. எதுக்காக? எங்கேயும் போய் யாருக்கிட்டையும்
அதை வெக்கமா நினைக்கணும். வெக்கமா இருக்கு அம்மா வாக்க பிள்ளை நம்ம நினைக்கணும். ஆண்டோட உதவி. அல்லேலூயா. நம்மகிட்ட இருக்கிற பொருள்களுக்காக கூட என்ன செய்யணும்? வாசம். நம்மை தாழ்மைப்படுத்துறதுக்கு தாழ்மைப்படுத்துற வாசம், நமக்காக வாசம், பிள்ளைகளுக்காக வாசம், நம்ம வச்சிருக்க பொருள்களுக்காக கூட வாசம் பண்ணும். அண்டிக்காக எல்லாத்துக்காகவும் வாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அது எப்பொழுதுமே உங்களுடைய தங்கி இருக்கும். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிப்போம், தெரிந்து முடிப்போம்.